ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். ஒரு ப்ராமிஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ராமிஸில் உள்ள ஸ்டேட்டு, ஃபெச் மெத்தட் வந்து எப்படி ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுது, ஸோ ரியல் டைமாக அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ பேசிக்காக ப்ராமிஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அசிங்கர்னஸ் ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராமிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அசிங்கர்னஸ் அப்படின்னா அன்ஆர்டராக நடக்கிற ஒரு விஷயம், அதாவது ஆர்டராக நடக்காமல் அன்ஆர்டராக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அசிங்கர்னஸ் ஆப்ரேஷனை ப்ராமிஸ் வரதுக்கு முன்னாடி அசிங்கர்னஸ் ஆப்ரேஷனை கால்பேக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சு நாம் வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கால்பேக் வந்து ஓவர் கம் பண்ணி தான் நாம் வந்து ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அசிங்கர்னஸ்னால் என்ன, சிங்கர்னஸ்னால் என்ன, கால்பேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கால்பேக் யூஸ் பண்ணி நம்ம அசிங்கர்னஸ் ஹேண்டில் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அது ஹேண்டில் ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டென்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிறதுனால நம்ம கோடு வந்து ஒரு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ப்ராமிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரோ பார்ட் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டு ப்ராமிஸோட கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் வந்து அது வந்து நாம் வந்து இன்சர்ட் பண்ணோம். ஒன்று ரிசால்வ், இன்னொன்று வந்து ரிஜெக்ட். ஸோ நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து என்ன எழுதுறேன்னா ஒரு வேரியபிள்கிட்ட வந்து டிக்ளேர் பண்ணுறேன். லெட் num ஈக்குவல் டு 10+2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன். எழுதிட்டு உள்ள ஒரு எஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் நம் வந்து ஈக்குவல் டு 12 இருந்துச்சு அப்படின்னா ரிசால்வ் வந்து கால் ஆகும். ரிசால்வ் மெத்தட் வந்து கால் ஆகும். எல்ஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் ரிஜெக்ட் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேரியபிளில் மை ப்ராமிஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நான் டாட் தென் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டாட் கொடுத்துட்டு நம்ம அடுத்து போனோடனே நமக்கு வந்து சஜெக்ஷன் காட்டும். ஸோ தென் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென்னுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் வேல்யூ வந்து அது பிரிண்ட் பண்ணும். டாட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இதே உள்ளே கொடுத்துட்டு இங்கே வேல்யூக்கு பதிலாக நான் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா ரிசால்வ் கால் ஆயிடுச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் எந்த வேல்யூமே நான் பாஸ் பண்ணல. ஸோ நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதர் இந்த ரிஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுற மாதிரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து நம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து 12 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் வந்து ரிசால்வ் வந்து கால் ஆகும். ஸோ ரிசால்வ் கால் ஆகும்போது என்னென்னா இந்த தென்னுக்குள்ளே இருக்க பார்ட் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் இது வந்து இப்போ நான் வந்து 3 அப்படின்னு மாற்றிட்டு நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுன்னா எனக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். ஏன்னா
இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஒன்று ராங் ஆகிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்டுக்கு போனீங்கன்னா ரிஜெக்ட் அப்படிங்கிற அந்த இது கால் ஆகும். கால் ஆகும்போது என்னாங்கன்னா கேட்சுக்குள்ளே வந்து போயிட்டு அதுக்குள்ளே இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகிறனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்ஸ். இது ஒரு ப்ராமிஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா .Thenக்குள்ளே இருக்க பீஸ் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அதுக்குள்ளே ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே ப்ராமிஸ் பார்த்திங்கன்னா ஒரு அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஏபிஐ கால் பண்ணுற அந்த இதில் தான் நான் வந்து மேக்ஸிமம் ப்ராமிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு டைம் அவுட் கொடுக்கலாம். செட் டைம் அவுட்டுக்குள்ளே நாம் வந்து அதே கோட் சேம் கோடு அந்த செட் டைம் அவுட்டுக்குள்ளே கொடுக்குறோம். கொடுத்துட்டு 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு கரெக்டாக 5000 மில்லி செகண்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து வரும். ஏன்னா எதுக்கு அந்த 5000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஏபிஐ கால் பண்ணும்போது அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகும். சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 5000 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நீங்கள் 5000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து 12 அப்படின்னு இருந்ததுன்னா ரிசால்வ் வந்து கால் ஆகும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் வந்து கால் ஆகும். ஸோ ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குது. அதாவது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். ஸோ பெண்டிங் அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு ஏபிஐக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். அதாவது நாம் வந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். அந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தரும். ஸோ அந்த டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா அந்த ப்ராமிஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த .Then கேட்ச் இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ப்ராமிஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் லாக் பண்ணுறேன். console.logல நான் கொடுத்துட்டு ஸோ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டேன்னா பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா இங்கே 5000 மில்லி செகண்ட் டைம் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே கீழே அட் த சேம் டைமில் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா 5000 மில்லி செகண்டில் இது ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது பிரிண்ட் ஆகிரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராமிஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் அந்த 5000 மில்லி செகண்டுக்கு அப்புறம் ஃபுல்ஃபில்ட் ஆகிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதை தான் இங்கே வந்து காட்டியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த டைம் அவுட்டை எடுத்து விட்டுறேன். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இந்த செட் டைம் அவுட்டை வந்து நான் எடுத்து விட்டுட்டு நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டிங்னு வரல, பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சு. அதாவது எங்கேயுமே பெண்டிங் ஆகலை, ஏன்னா டைம் அவுட் இல்லை. அதனால் ரன் பண்ண அட் த சேம் டைமில் எனக்கு வந்து ரிசால்வ் கால் ஆகிட்டு எனக்கு வந்து ஃபுல்ஃபில் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. இதே பார்த்திங்கன்னா ஃபெயில்டு வந்து அப்படி தான் ஆஸ் யூஷுவல். இது நான் வந்து இன்கேஸ் 3ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஃபெயில் ஆகிடும், அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ப்ராமிஸ் வந்து ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு, அதாவது ரிஜெக்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ ப்ராமிஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நாம் வந்து அது ஏபிஐ கால் பற்றி பார்க்கலாம். ஏபிஐ காலில் அது எப்படி ரியல் டைமாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபெச் மெத்தடை யூஸ் பண்ணி நாம் வந்து எப்படி வந்து ஏபிஐ கால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன் ஃபெச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபெச் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது எப்படின்னா அந்த ப்ராமிஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபெச் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபெச் மெத்தடுக்குள்ளே நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு ஏபிஐ கால் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெச் மெத்தடுக்குள்ளே நான் ஒரு யூஆர்எல் பாஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ
இந்த யூஆரில் நான் ஃபெச் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எலுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் டேட்டா வந்து சென்ட் பண்ணும். ஸோ இதை நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா நாம் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து போயிருக்கு, சர்வருக்கு போயிருக்கு. சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் டியூரேஷன் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறனால இந்த பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபிட் ஆகிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெச் மெத்தடு ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இந்த ப்ராமிஸில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புறனால பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதில் ப்ராமிஸ் மாதிரியே நம்ம .then அப்ளை பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் as usual வேல்யூ போட்டு .catch as usual ப்ராமிஸ்க்கு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை நம்ம இப்படியே வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை நாம் வந்து ஜேசனாக மாற்றணும், மாற்றி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வேல்யூ டாட் ஜேசன் மெத்தட் அப்ளை பண்ணிக்கிட்டா ஜேசன் டேட்டாவை கன்வெர்ட் ஆகிரும். கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம வந்து இதை இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஜேசன் டேட்டாவாக நாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணால் இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஒரு .then அப்ளை பண்ணிக்கிறேன். .then அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சேம் ஸோ அந்த நம்ம ஜேசன் வேல்யூ வந்திருக்கும். ஸோ வேல்யூ இது வந்து எப்படின்னா ஜேசனாக மாறிடுச்சு. ஸோ இந்த வேல்யூவை நான் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஜேசன் டைப்பில் அந்த டேட்டா வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டான்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் நம்ம டேட்டாஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஐடி, நேமு, இயரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணும்போது சர்வர் வந்து இந்த மாதிரி வந்து டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டேட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணணும், .then அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சும்மா அது எக்ஸாம்பிளுக்கோசரம் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே இந்த ஃபெச் மெத்தடுக்கு அப்படியே கீழேயே நம்ம .then அப்ளை பண்ணி அப்படியே 1 by 1 ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலரான ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து மறுபடியும் வந்து அதுக்கு தனியாக ஒரு ஃபெச் மெத்தட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம அகைன் வந்து நம்ம ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து நம்ம ஒரு ஏபிஐ கால் உள்ளுக்குள்ளேயே பண்ணுறோம், அதாவது ஃபெச் மெத்தடுக்குள்ளேயே நாம் வந்து பண்ணுறோம். எனக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னா 3வது ப்ராடக்ட் வேணும். ஸோ /3 போட்டு அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 3வது ப்ராடக்டோட டேட்டாஸ் மட்டும் எனக்கு சர்வர்லேருந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி பழைய மாதிரியே அந்த டேட்டாவை வந்து வாங்கிட்டு அதை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா நெஸ்டட் ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் இங்கே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3வது, அதாவது பர்டிகுலராக அந்த ஐடி 3 அப்படிங்கிற ப்ராடக்டோட டேட்டாவும் எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ப்ராடக்டோட டேட்டாஸ்லாம் வந்துருச்சு, ஆனால்
அந்த பர்டிகுலராக நம்ம 3 அப்படின்னு இது கொடுத்தது மட்டும் வரல, ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன்டிஃபைன் அப்படின்னு வருது. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெச் மெத்தட் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணிக்கணும். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் தானே அது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் விட்டதுனால அது வந்து நல்லுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சு அந்த ஃபெச் மெத்தடுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் 3 அதாவது பர்டிகுலர் அந்த ப்ராடக்டோட 3 அப்படிங்கிறத மட்டும் டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்வர்கிட்ட வந்து கேட்குறேன் ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ராடக்ட் 3 அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக வந்துடுச்சு. அது போக எனக்கு மொத்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் API கால். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா இது வந்து கேட்ச் பண்ணி, அதாவது இந்த கேட்ச் அப்படிங்கிற பார்ட் வந்து அந்த பர்டிகுலர் அந்த இதை மட்டும் கேட்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லாக் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை மாற்றுறேன். ஏதாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட் ஏதாவது போட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன எரர், ஃபெயில் டு ஃபெச், அதாவது ஃபெச் பண்ணும்போது ஃபெயிலியர். ஸோ இந்த இடம் எரர் பார்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஏரோ மார்க் போடுற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எரர் பிளாக்குக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம கால்பேக் யூஸ் பண்ணி நாம் வந்து அகைன் இதுக்குள்ளே ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால்பேக் பாஸ் பண்ணி அகைன் பாஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ரைட் சைடாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்லை ப்ராமிஸ் யூஸ் பண்ணியோ இப்படி பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து கோடு வந்து ரீடபிலிட்டியாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அந்த டவுட்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் அது வந்து ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் போடுங்க, நான் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.